ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியில் தமிழக வீரர்களுக்கு அகேன்ஸ்டாக அநியாயம் நடக்குது, அரசியல் நடக்குது. இத்தனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஓய்வுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துடன் பேசியிருக்காரு தமிழகத்தின் லெஜெண்டுன்னு சொல்லலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் சமீபத்தில் தான் ஓய்வு அறிவித்தார். அது குறித்தும் இந்திய அணியில் நடக்கிற அநியாயம் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரீசெண்டாக நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியில் தமிழகர்கள் வீரர்களுக்கு அகேன்ஸ்டாக அநியாயம் நடக்குதுங்க, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தமிழகத்திலேருந்து ஒருத்தர் போயிட்டு இந்திய லெவலில் கிரிக்கெட் விளையாடணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. விளையாடலாம், கொஞ்சம் போட்டி தான் விளையாட முடியும், அதுக்குள்ளே நம்மள ஓரம் கட்டிடுவாங்க. நான் இந்த அளவுக்கு விளையாடினது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுஷ்மன் கில் இதே தமிழக வீரராக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு முதல்ல அணியில் இருந்து தூக்கியிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. ஏன் தான் கிரிக்கெட்டில் இதுமாரி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கல இந்த இது. அதனால தான் என்னோடய ஓய்வுன்னு அறிவித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கரெக்டான மரியாதை தர மாட்டுறாங்க இந்திய அணியில். ஒரு சீனியர் பிளேயர்னு மரியாதை இருக்க மாட்டேங்குது. அதனால தான் என்னோடய ஓய்வுன்னு அறிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரக்டாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கில்லெல்லாம் ஓரளவுக்கு தாங்க ஆடுறாரு. எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு பெரிய ஸ்டார் பிளேயர்லாம் ஆகலை, கொஞ்சம் தான் ஆடுறாரு. நம்ம தமிழகத்தை சாய் சுதர்ஷன்லாம் ஐபிஎல்லில் கடந்த 3 வருஷமாக சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கே நிரந்தரமாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கல. டி நடராஜன் அவருக்கு நல்லா டெபியூட் கொண்டீங்க, ஒரு இன்ஜுரி வந்துச்சு, ஓகே, இன்ஜுரிலேருந்து கம்பேக் கொடுத்து நம்ம ஐபிஎல்லாம் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஏக்கர் கிங்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் வாய்ப்பு மறுக்குது. நம்ம வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் கூட டெஸ்ட் போட்டியில் இப்போ தான் வாய்ப்பு தராங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் வாய்ப்பு தரல. T20 எப்போனா இறப்பாங்க, அது சின்ன சின்ன டீம் வந்தால். ஓடியில் கண்டினியூ வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு கண்டினியூ வாய்ப்பாக நம்ம தமிழக வீரர்களுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கிற உண்மை. அதை பற்றி தான் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னே பேச முடியாது. ஆனால் ஓய்வு பெறத்துக்கு முன்னே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட்டு அவர் பேசினா கண்டிப்பாக நிறைய எதிர்க்கு வரும், அவரே ட்ராப் பண்ணுற அளவுக்கு போய்டுவாங்க. அதனால் இப்போ அவர் தான் ரிட்டையர் ஆகிட்டார், இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு ஆதங்கமாக. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. தமிழக வீரர்னாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் கூட பேசுறது பார்த்துருப்பீங்க, தமிழக வீரருக்கு நம்ம இந்திய அணியில் நிறைய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், அது மாறணுங்க. ஏன்னா தமிழக வீரர்களுக்கும் டேலண்ட் இருக்குங்க. விஜய் சங்கர் கூட ஓகே, அவர் ஏதோ கொஞ்சம் பேட் ஃபார்ம் இந்த எல்லாமே ஒரு ஃபார்முக்கு அப்புறம் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்திய அணிக்கு வந்துடுறாங்க. தமிழக வீரர்கள் மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட இந்திய அணிக்கு போக மாட்டாங்க. அது ஏன் தான் தெரியல. ஏன்னா எப்படி இதில் கூட அரசியல் நடத்துகிறாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஓய்வுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நேதன் லையர்லாம் ஆஸ்திரேலியாவில் உட்கார வைக்க மாட்டாங்க. நான் தான் ஒரு நல்லா போடலாம்லும் 500+ விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம அஸ்வின் 500+ விக்கெட் எடுத்திருக்காரு, ஆனால் ட்ராப் பண்ணுறாங்க. கண்டினியூவாக வாய்ப்பு தரல. அந்த கோவத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டையர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்துக்கு வீரர்களுக்கு அகேன்ஸ்டாக அநியாயம் நடக்குதா? ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.